ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் நம்ம சங்கர் டைரக்ஷனில் நம்ம உலகநாயகன் கமலஹாசன் அதுக்கப்புறமா நம்ம சித்தார்த் நடிச்சு இப்போதைக்கு ரிலீஸ் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிற இந்தியன் பார்ட் 2 படத்துடைய அப்டேட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஜூலை 12ஆம் தேதி இந்த இந்தியன் படத்துடைய செகண்ட் பார்ட்டை தேட்டரிக்கெல்லாம் கொண்டு வராங்க. வேர்ல்டு வைடு ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இந்த படத்து மேலே வந்து இருக்குது. கண்டிப்பாக அந்த படம் நம்ம எதிர்பார்க்கறத விடவே ரொம்பவுமே நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம எல்லாருமே நிச்சயமாக எதிர்பார்க்கலாம். இன்னைக்கு ஈவினிங் இந்த இந்தியன் பார்ட் 2 உடைய ட்ரெய்லரை கொண்டு வரதா படத்தரப்புல இருந்து அஃபீஷியலாக சொல்லியிருந்தாங்க. சொன்ன மாதிரியாகவும் இன்னைக்கு ஈவினிங் அந்த படத்துடைய ட்ரெய்லருமே கொண்டு வந்திருந்தாங்க. கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே அதை வந்து பார்த்துருப்பீங்க. ட்ரெய்லரை பொறுத்த வரைக்கும் ரொம்பவுமே பிரம்மாண்டமாக ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ஆக்ஷன் பேக்கேஜ் ட்ரெய்லராக அதை வந்து மேக் பண்ணி கொண்டு வந்திருந்தாங்க. அந்த ட்ரெய்லரில் வரக்கூடிய ஒவ்வொரு சீக்வன்ஸுமே ரொம்பவுமே பயங்கரமாக நீட்டாக ப்ரெசென்ட் பண்ணி காமிச்சிருந்தாங்க. அதே மாதிரி எந்திரன் படத்தில் வரக்கூடிய அந்த கன் ஷூட்டர் சீனையுமே இந்த ட்ரெய்லரில் வந்து வச்சிருக்காங்க. அதே சீன்ஸ் அந்த படத்துலையுமே வச்சிருப்பாங்க போல. ரொம்பவுமே சூப்பராக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் வர்ம கலைகள் சம்பந்தமான காட்சிகள்லாம் அந்த படத்தில் வந்து இருக்கும் போல. ஆல்ரெடி நம்ம சங்கர் இந்தியன் படத்துடைய ஃபர்ஸ்ட் பார்ட்லேயும் அந்த மாதிரியான சீன்ஸ் எல்லாம் வச்சிருந்திருப்பாரு. ஆனால் அப்போ அந்த காலகட்டத்தில் அதை வந்து யாருமே பெருசாக கண்டுக்கிடல. அதுக்கப்புறமா 7ஆம் அறிவு படம் வந்ததுக்கப்புறம் தான் நமக்கு தெரிய வந்தது இந்த மாதிரியான வர்ம கலைகள்லாம் இருக்குது அப்படின்ற மாதிரி. ஆனால் நம்ம சங்கர் அப்போவே அந்த காலகட்டத்திலேயும் இது எல்லாத்தையுமே ஃபுல்லாக ரிசர்ச் பண்ணி இந்தியன் படத்துடைய ஃபர்ஸ்ட் பார்ட்டில் வந்து வச்சிருந்திருப்பாரு. இப்போ அதோடைய கண்டினியூட்டியாக இந்த இந்தியன் பார்ட் 2லேயுமேவும் அந்த மாதிரியான காட்சிகள்லாம் வரும் போல். கண்டிப்பாக அந்த படத்துடைய ஸ்டோரி ஸ்க்ரீன் பிளே எல்லாமே ரொம்பவுமே இன்ட்ரெஸ்டிங்காக த்ரில்லிங்காக போகும். அதில் மட்டும் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. இந்த படத்துடைய ட்ரெய்லர் லான்ச் ஈவெண்ட்டில் நம்ம சங்கர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த படத்துடைய கதையை பொறுத்த வரைக்கும் அப்போ இருந்த இந்தியன் தாத்தா இப்போ இருக்கிற மாடர்ன் வேர்ல்டில் இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் இந்த படத்துடைய கதை வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. அந்த காலத்துலேயும் நம்ம இந்தியன் தாத்தா எல்லாத்தையுமே வந்து பாரு நின்னாரு. இந்த காலத்தில் அதை விட ரொம்பவுமே மோசமாக இருக்குது. நம்ம இந்தியன் தாத்தா என்ன செய்ய காத்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. இந்த 2024 ஒரு மிகப்பெரிய பட்ஜெட்டில் ரொம்பவுமே பிரம்மாண்டமான ஒரு படத்தை கொண்டு வராங்க அப்படின்னா அது இந்த இந்தியன் பார்ட் 2 மட்டும்தான். ஒரு பயங்கரமான எக்ஸ்பெக்டேஷன் இந்த படத்து மேலே வந்து இருக்கு. கண்டிப்பாக நம்ம இவ்வளோ வருஷமாக வெயிட் பண்ணதுக்கு இந்த படம் வந்து ஒர்த்தாக இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் நான் எதிர்பார்க்குறேன். வெயிட் பண்ணி பார்க்கலாம். இது வரைக்குமே இந்த படத்துல இருந்து வெளிவந்த ஆல்பமாக இருக்கட்டும், இப்போ இந்த படத்துடைய ட்ரெய்லராக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே ஆடியன்ஸ் மத்தியில் ஒரு மிகப்பெரிய ரெஸ்பான்ஸ் கிடச்சிருக்கு. அதே மாதிரி இந்த படத்துக்குமே ஒரு மிகப்பெரிய வரவேற்பு கிடைக்கும். ஸோ உங்களுக்கு இந்த இந்தியன் பார்ட் 2 ட்ரெய்லர் எப்படி இருந்துச்சு, நீங்கள் இந்த படத்துக்கு எந்த அளவுக்கு ஈகராக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்றத கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள்.